அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் கலிமா தய்யிபா பகுதி 9வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை கேட்கலாம். இதற்கு முன்பு 8 பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தலைப்பில் பயான்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். 195வது ஹதீஸாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்களை தனது செல்வமாக கருதப்படுமானால், அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை கனிமத் பொருளாக எண்ணப்படுமானால், அதாவது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டுள்ள பொருட்களை உரியவர்களிடம் சேர்ப்பிக்காமல் தானே பயன்படுத்தி கொண்டால், ஜக்காத்தை அபராதமாக கருதப்படுமானால், அதாவது மனமு வந்து கொடுக்காமல் வெறுப்போடு கொடுக்கப்பட்டால், தீனுக்காக அன்றி உலக ஆதாயத்துக்காக கல்வி கற்கப்படுமே ஆனால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தாயாருக்கு மாறுபாடு செய்ய ஆரம்பித்து விட்டால், தனது நண்பனை நெருக்கமானவனாகவும் தனது தந்தையை தூரமானவராகவும் கருத ஆரம்பித்து விட்டால், பள்ளிவாசல்களில் பகிரங்கமாக கூச்சல் வெளிப்படுமே ஆனால், ஒரு சமுதாயத்தின் பெரும்பாவி அந்த சமுதாயத்திற்கு தலைவனாக ஆகிவிட்டால், ஒரு கூட்டத்தினர்களுடைய தலைவர் அந்த கூட்டத்தில் அனைவரையும் விட மிக கேவலமானவர்களாக இருந்தால், ஒரு மனிதருடைய தீங்குக்கு பயந்து அவனை கண்ணியப்படுத்தப்படுமானால், பாடகிகளும் இசைக்கருவிகளும் வழக்கமாக இசைக்கப்பட்டால், மது சர்வசாதாரணமாக அருந்தப்படுமே ஆனால், அந்த சமுதாயத்தின் பெண்வந்த மக்கள் முன்னோர்களை வசைப்பாட ஆரம்பித்து விட்டால், அந்த நேரத்தில் சிவப்பு காற்றையும் நிலநடுக்கத்தையும் பூமியுள் புதையுண்டு போவதையும் மனிதர்களுடைய தோற்றம் மாற்றப்படுவதையும் வானத்திலிருந்து கல் மழை பொழிவதையும் எதிர்பார்த்திருங்கள். நூலில் கோர்க்கப்பட்ட மணிமாலை அருந்து மணிகள் வேகமாக விழுந்து விடுவதைப் போல தொடர்ச்சியான வேதனைகள் வருவதை எதிர்பார்த்திருங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. 196வது ஹதீஸ். ஹஸரத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவம் செய்துவிட்டு பிறகு நன்மைகளை செய்யக்கூடிய மனிதனுக்கு உதாரணம் ஒரு இறுக்கமான இரும்பு கவசம் அணிந்துள்ளவனைப் போல. அந்த கவசம் அவனை கழுத்தை நெருக்குகிறது. பிறகு அவன் ஒரு நன்மை செய்கின்றான். எனவே அந்த கவசத்தின் ஒரு வளையம் அவிழ்ந்து விடுகிறது. பின்பு வேறு நன்மைகள் செய்ய செய்ய வளையங்கள் அவிழ கடைசியாக முழு இரும்பு கவசமும் அவிழ்ந்து பூமியில் விழுந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். பாவம் செய்பவன் பாவங்களால் கட்டுண்டு குழப்பத்தில் இருப்பான். நன்மைகளுடைய செயல்கள் செய்வதன் காரணமாக பாவங்களுடைய முடிச்சு அவிழ்ந்து அவனை விட்டு குழப்பம் போய்விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். 197வது ஹதீஸ். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எந்த கூட்டத்தில் கனிமத் பொருட்களில் மோசடி வெளிப்படையாக நடைபெறுமோ அவர்களுடைய உள்ளங்களில் எதிரிகளுடைய பயம் போடப்பட்டுவிடும். எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் பரவலாக நடக்கின்றதோ அவர்களில் மரணம் அதிகமாகிவிடும். எந்த கூட்டம் அளவு நிறுவையில் குறைவு செய்கிறதோ அவர்களுடைய ரிஸ்க் எடுக்கப்பட்டுவிடும்.
அதாவது அந்த சமுதாயத்தினுடைய தேவைகள் நிறைவேறாமல் போய்விடும். எந்த சமுதாயம் அநியாயமாக தீர்ப்பு வழங்குமோ அவர்களுடைய இரத்தம் ஓட்டுவது பரவலாகி விடுவதும், எந்த சமுதாயம் ஒப்பந்தத்தை முறிக்குமோ அவர்களுடைய எதிரிகள் சாட்டப்படுவார்கள். நூல் முஅத்தா இமாம் மாலிக். 198. அநியாயக்காரன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கின்றான் என்று ஒரு மனிதர் சொல்ல கேட்ட ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்வது மட்டுமின்றி பறவையும் கூட அநியாயக்காரனின் அநியாயத்தால் தனது கூட்டிலேயே காய்ந்து மரணித்து விடுகிறது என்று கூறினார்கள். நூல் பைஹகி. அநியாயக்காரனுடைய பாதிப்பு அவனோடு மட்டும் முடிவடைந்து விடுவதில்லை. அவனது அநியாயத்தின் பீடையினால் விதவிதமான சோதனைகள் இறங்குகின்றன. மழை வருவது நின்று விடுகிறது. பறவைகளுக்கும் கூட காட்டிலே சாப்பிடுவதற்கு தானியங்கள் கிடைப்பதில்லை. முடிவாக அவை பசியினால் தன் குடுகளிலேயே மரணித்து விடுகின்றன. 199வது ஹதீஸ். ஹஸ்ரத் சமூரா இப்னு ஜுந்துக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களிடம் பெரும்பாலும் உங்களில் யாரேனும் கனவு கண்டீர்களா என்று வழமையாக கேட்பார்கள். யாராவது கனவு கண்டிருந்தால் அதை கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்று இரவு நான் கனவு ஒன்று கண்டேன். 2 வானவர்கள் என்னிடம் வந்து என்னை எழுப்பி எங்களோடு வாருங்கள் என்று சொன்னார்கள். நானும் அந்த இருவரோடு சென்றேன். படுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை கடந்து சென்றோம். அவனுக்கு அருகில் வேறொருவரும் தம்மிடம் ஒரு கல்லை வைத்து கொண்டு நிற்கின்றார். அந்த மனிதர் படுத்திருப்பவன் தலை மீது வேகமாக அந்த கல்லை வீசி எறிய அவனுடைய தலை நொறுங்கி விடுகிறது. கல் ஒரு இடத்தில் சென்று விழுந்து விடுகிறது. அந்த மனிதர் அந்த கல்லை எடுத்து வருவதற்குள் சிதறிய தலை சரியாகி விடுகிறது. திரும்பவும் அவனிடம் வந்து முதல் தடவை செய்ததைப் போலவே செய்கிறார். நான் இந்த இருவரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, சுபஹானல்லாஹ், இந்த இருவரும் யார்? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டேன். என்னை அழைத்து வந்த 2 மலக்குகளும் என்னிடம் செல்லுங்கள், முன்னே செல்லுங்கள் என்றார்கள். நாங்கள் முன்னேறி சென்றோம். மல்லாந்து படுத்திருந்த ஒரு மனிதனை நாங்கள் கடந்து சென்றோம். அவனுக்கு அருகில் ஒருவர் இரும்பு கொக்கியை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவர் மல்லாந்து படுத்திருந்த மனிதனுடைய முகத்தின் ஒருபுறம் வந்து தன்னுடைய கையில் இருந்த கொக்கியை அவனது பக்க கன்னத்தில் புகுத்தி அவனுடைய பிடரி வரையிலும் மேலும் அவனது ஒரு பக்க மூக்கு துவாரத்தில் நுழைத்து வைத்து அவனது பிடரி வரையிலும் அவனது கண்ணுக்குள் புகுத்தி அவனது பிடரி வரையிலும் பிளக்கின்றார். இது எல்லாவற்றையும் கிழித்து கொன்று சென்று விடுகிறது. பிறகு மறுபக்கத்திலும் அவ்வாறே செய்கிறார். அதற்குள் முந்திய இடம் முற்றிலும் சரியாகி விடுகிறது. இதைப்போல அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். நான் என்னுடன் வந்த 2 மலக்குமார்களிடமும், சுப்ஹானல்லாஹ், இந்த இருவரும் யார் என்று கேட்டேன். அதற்கு, முன்னேறி சென்று ஒரு நெருப்பு குண்டத்திற்கு அருகில் வந்தோம். அதில் கூச்சலும் கதறலும் கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்குள் நாங்கள் எட்டி பார்த்தோம். அதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள். அவர்களுக்கு கீழே இருந்து கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் கூச்சலிட்டார்கள். இவர்கள் யார் என்று அந்த மலக்குமார்களிடம் நான் கேட்டதற்கு, செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் முன்னேறி சென்று ஒரு ஆற்றை அடைந்தோம். அது இரத்தத்தை போல செக்கச் செவேல் என்று இருந்தது. அந்த ஆற்றில் ஒருவன் நீந்தி கொண்டிருந்தான். அந்த ஆற்றுக்கரையில் அதிகமான கற்களை சேர்த்து வைத்து கொண்டு ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். நீந்தி கொண்டிருந்தவன் நீந்தி சென்று அவர்களுக்கு அருகில் வந்து தனது வாயை திறந்து கொள்ள கரையில் இருப்பவர் அவனது வாயில் கல்லை போட்டார்கள். அதனால் அவன் தூரமாக போய்விட்டான். பிறகு நீந்தி கொண்டு மீண்டும் அதே மனிதரிடம் வந்தான். அவர்களிடம் வரும்பொழுதெல்லாம் தன்னுடைய வாயை திறக்கின்றான். அவர் கல்லை போடுகிறார். நான் மலக்குமார்களிடம் அந்த இருவரும் யார் என்று கேட்டேன். செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று மலக்குமார்கள் கூறினார்கள். பிறகு நாங்கள் முன்னே சென்றபொழுது நாங்கள் பார்த்த மனிதர்களில் மிகவும் அவலட்சணமான மனிதர்களை கடந்து சென்றோம். அவருக்கு அருகில் தீ எரிந்து கொண்டே இருந்தது. அதை அவர் எரித்து கொண்டு அதை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தார். அந்த மலக்குமார்களிடம் இவர் யார் என்று நான் கேட்க, மேலே முன்னேறி செல்லுங்கள் என்றார்கள். பிறகு நாங்கள் முன்னேறி சென்றபொழுது பச்சை பசேல் என்ற வசந்த காலத்தின் அனைத்து வித பூக்களும் நிறைந்த ஒரு பூங்காவை அடைந்தோம். அந்த பூங்காவிற்கு நடுவில் ஒரு உயரமான மனிதர் இருந்தார்.
அவர் மிகவும் உயரமாக இருந்ததால் அவரது தலையை பார்ப்பது எனக்கு சிரமமாக இருந்தது. அவருக்கு அருகில் ஏராளமான குழந்தைகள் இருந்தார்கள். இந்த அளவு அதிகமான குழந்தைகளை ஒருபோதும் நான் கண்டதே இல்லை. இவர் யார், இந்த குழந்தைகள் யார் என்று நான் கேட்டதற்கு, செல்லுங்கள், முன்னே செல்லுங்கள் என்று அந்த மலக்குகள் கூறினார்கள். பிறகு நாங்கள் முன்னேறி சென்றபொழுது பெரிய தோட்டத்தை நாங்கள் அடைந்தோம். இதற்கு முன் இவ்வளவு பெரிய அழகிய தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த 2 மலக்குமார்களும் என்னிடம் அதன் மீது ஏறுங்கள் என்று கூற அதில் நான் ஏறினேன். நாங்கள் அனைவரும் அதில் ஏறி ஒரு செங்கல் தங்கத்தாலும் ஒரு செங்கல் வெள்ளியாலும் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை அடைந்தோம். நாங்கள் பட்டணத்தின் தலைவாயிலுக்கு வந்து அதை திறக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ள எங்களுக்கு கதவு திறக்கப்பட்டு நாங்கள் அந்த பட்டணத்தில் நுழைந்தோம். அந்த பட்டணத்தில் எங்கும் கண்டிருக்காத பாதி உடல் அழகாகவும் மீதி பாதி உடல் அழகில்லாமலும் உள்ள மனிதர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்களிடம் அந்த 2 மலக்குமார்களும், நீங்கள் அனைவரும் இந்த ஆற்றுக்கு சென்று அதில் குதியுங்கள் என்று கூறினார்கள். அந்த இடத்தில் அகலமான ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதனுடைய தண்ணீர் பாலை போல வெண்மையாக இருந்தது. அந்த மக்கள் அந்த ஆற்றில் குதித்தார்கள். பிறகு எங்களிடம் திரும்பி வந்தபொழுது அவர்களுடைய அழகற்ற நிலை நீங்கி மிகவும் அழகுடையவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அந்த 2 மலக்குமார்களும் என்னிடம், இது அதன் என்னும் சொர்க்கமாகும், இது தங்களுடைய வீடு என்று கூறினார்கள். அங்கு வெண்ணிற மேகத்தைப் போல ஒரு மாளிகையை பார்த்தேன். இதுவே தங்களது வீடு என்று அவர்கள் கூறினார்கள். நான் அவர்களிடம், அல்லாஹ் தஆலா உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக, என்னை விடுங்கள், நான் அதற்குள் நுழைய வேண்டும் என்று கூறினேன். அதற்கு இப்பொழுது முடியாது, தாங்கள் பிறகு அதில் நுழைவீர்கள் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம், இன்றைய இரவு ஆச்சரியமான சில காட்சிகளை கண்டேனே, அவைகள் என்ன என்று வினவினேன். நாங்கள் தங்களிடம் அவற்றை விரிவாக சொல்லுகின்றோம். நீங்கள் பார்த்த கல்லால் தலை நொறுக்கப்பட்ட முதலாவது மனிதன் குர்ஆனை கற்று அதை படித்து அமல் செய்யாமல் விட்டுவிட்டவன், நௌதுபில்லாஹி மின்ஹா. இன்னும் அவனுடைய ஃபர்ள தொழுகைகளை விட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தவன். அடுத்து எவனது முகத்தை அவனது ஒரு பக்க கன்னத்தில் புகுத்தி அவனது பிடரி வரையிலும் மேலும் அவனது பக்க மூக்கு துவாரத்தில் நுழைய வைத்து அவனது பிடரி வரையிலும் முகம் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த மனிதன் காலையில் வீட்டை விட்டு வெளியேறி பொய் சொல்கின்றவன். அந்த பொய் உலகத்தில் பரவி விடுகிறது. 3வது நெருப்பு குண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களுமாக இருக்கும். 4வது ஆற்றில் நீந்தி கொண்டு வாயில் கல்லை போடப்பட்டு கொண்டிருந்தவன் வட்டி வாங்கியவன். 5வது நெருப்பை மூட்டிக்கொண்டு அதை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த அழகற்ற மனிதர்கள் நரக காவலாளி மாலிக். 6வது பூங்காவில் அந்த உயரமான மனிதர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அவர்களை சுற்றி அந்த குழந்தைகள் சிறு பிராயத்திலேயே இஸ்லாமிய மார்க்கமான நிலையில் இயற்கையாக மரணித்தவர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது சஹாபி ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரே, இணை வைப்பாளர்களாயின் இந்த குழந்தைகளுக்கு என்ன நிலைமை என்று கேட்க, இணை வைப்பாளர்களுடைய குழந்தைகளும் அங்கு இருந்தனர். உடல் பாதி அழகாகவும் பாதி அழகற்றும் இருந்த அந்த கூட்டத்தினர்கள் நல்ல அமல்களையும் தீய செயல்களையும் கலந்து செய்தவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. 200வது ஹதீஸ். ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரும் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாளன்று மற்ற சமுதாயத்தினர்களுக்கு இடையில் நான் எனது சமுதாயத்தை அறிந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எவ்வாறு தங்களுடைய சமுதாயத்தினர்களை அறிந்து கொள்வீர்கள் என்று அருமை தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்களது பட்டோலைகள் அவர்களது வலது கரங்களில் கொடுக்கப்படுவதை கொண்டு நான் அவர்களை அறிந்து கொள்வேன். அதிகமாக அவர்கள் சஸ்ஸா செய்ததின் காரணமாக அவர்களுடைய முகங்களில் இலங்கிவிடக்கூடிய பிரகாசத்தை கொண்டு நான் அறிந்து கொள்வேன். அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒளியை கொண்டு நான் அவர்களை அறிந்து கொள்வேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். சுஹான்அல்லாஹ். இந்த ஒளி ஒவ்வொரு முஃமினிடமும் இருக்கும் ஈமானுடைய பிரகாசமாகும். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஈமானுடைய சக்திக்கேற்ப அந்த பிரகாசம் கிடைக்கும். நூல் ஹஸ்புர் ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை கலிமா தய்யிபா என்ற தலைப்பில் 9 பகுதிகளை பல ஹதீஸ்களை பல தலைப்புகளில் பார்த்தோம். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடைந்த அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன்.
கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அடுத்த பகுதியாக தொழுகையை பற்றி அடுத்த பயானில் பார்க்கலாம். உங்கள் ஆதரவுக்கு அல்லாஹு தாலா நட்குழியை தந்தல்வானாக. மேலும் மேலும் பயான்கள் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை தந்தல்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.